முனிவர்களையும் தேவர்களையும் முரண் என்ற அசுரன் துன்புறுத்தியதன் விளைவாக மகாவிஷ்ணு அவனுடன் போர் புரிந்தார். அப்போது மகாவிஷ்ணுவின் உடலில் இருந்து வெளிப்பட்ட சக்தி பெண் உருவம் எடுத்து முரனுடன் போரிட்டு வெற்றி பெற்றதால் அந்த பெண்ணுக்கு ஏகாதசி என விஷ்ணு பெயர் சூட்டியதால் ஏகாதசி என்ற பெயர் வந்தது. மது கைடபர் என்ற அசுரர்கள் இருவரும் மக்கள் அனைவரையும் துன்புறுத்திய போது பெருமாள் அவர்களுடன் போர் செய்தார். இதனால் இருவரும் பெருமாளிடம் சரணடைந்து வைகுண்ட ஏகாதசி நாளில் பகவானை தரிசிப்பவர்களுக்கு அனைத்து பாவமும் நீங்கி முக்தி கிடைக்க வேண்டும் என்றனர். அதையடுத்து வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் உருவானது. வைகுண்ட ஏகாதசி தினத்திற்கு முன் வருகின்ற 10 நாட்கள் பகல் 10 என்று வைஷ்ணவத்தில் கூறப்படுகிறது. அதையொட்டி விஷ்ணு கோயில்கள் அனைத்திலும் திருமொழி திருநாள் என்ற பகல் 10 உற்சவம் நடைபெறும். இந்த விழாவை முதலாக நம்மாழ்வார் தொடங்கி வைத்ததாக கூறப்படுகிறது. வைகுண்ட ஏகாதசி தினம் முதலாக இரவில் 10 நாட்கள் நடைபெறுவதை திருவாய்மொழி திருநாள் என்ற ராப்பத்து உற்சவம் என்று வைஷ்ணவம் கூறுகிறது. ராப்பத்து உற்சவ நாட்களில் திருக்கைத்தல சேவை, திருமங்கை மன்னரின் வேடுபறி போன்ற முக்கிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். வைகுண்ட ஏகாதசி நாளில் வழிபடுபவர்களுக்கு வைகுண்ட பதவி அளிப்பதாக மது கைடபர் அசுரர்களுக்கு பெருமாள் வரமளித்தார். அதன் காரணமாக சொர்க்க பதவி கிடைக்கும் சிறப்பு நாளாக வைகுண்ட ஏகாதசி கொண்டாடப்படுகிறது. 3 கோடி ஏகாதசிகளில் விரதம் இருந்த பலனை தரக்கூடியது என்பதால் வைகுண்ட ஏகாதசி முக்கோடி ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகிறது. மாதமொன்றிற்கு 2 ஏகாதசிகள் வீதம் ஒரு வருடத்தில் 24 ஏகாதசிகள் வருவது வழக்கம். அவை ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு பெயர்கள் உண்டு. சில நேரங்களில் ஒரு ஆண்டிற்கு 25 ஏகாதசிகள் வரும். அவ்வாறு 25வது ஏகாதசியாக வருவதற்கு கமலா ஏகாதசி என்று பெயர். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில், சென்னை பார்த்தசாரதி கோயில், திருவள்ளூர் வைத்திய வீரராகவ பெருமாள் கோயில், கும்பகோணம் சாரங்கபாணி கோயில், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில், ஸ்ரீவைகுண்டம் வைகுண்டநாதர் கோயில் போன்ற முக்கிய கோயில்களில் வைகுண்ட ஏகாதசி திருவிழா மிக சிறப்பாக நடைபெறும். வைகுண்ட ஏகாதசி தினத்தில் விரதமிருந்து வழிபடுவதால் வாழ்க்கை செழிப்படையும், மறுமை வாழ்வும் மகிழ்ச்சியாக அமையும். மகாலட்சுமியின் அருளால் குபேர சம்பத்து கிடைக்கும். பிரம்மகத்தி தோஷம், அகம்பாவம் கொண்டிருப்பதால் உண்டாகும் பாவம் போன்றவைகள் அழிந்து இறுதியில் மோட்சம் கிடைக்கும். 2023ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் ஜனவரி 2ஆம் தேதி முதலாவது வைகுண்ட ஏகாதசி வந்த நிலையில் தற்பொழுது 23ஆம் தேதி 2வது வைகுண்ட ஏகாதசி வருவது சிறப்பாகும். இதேபோல கடந்த 2015-17ஆம் ஆண்டுகளில் 2 ஏகாதசி வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.